ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிகரெட் விடுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு போக போக தான் புரிஞ்சுது. ஆக்சுவலாக நான் 15 வருஷமாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது 15 வருஷமாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜ் டைம்லேருந்து. இந்த டைமிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 7-8 அப்படி போகும், 7-8 சிகரெட் போகும். இப்போ அதெல்லாம் படிப்படியாக குறைச்சி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரணும், ஒரு நாளைக்கு 4 அப்படிங்கிற வரலும் செஞ்சு வச்சுருந்தோம். அவனுக்கு 2லேருந்து 4 வரணும் ஒரு நாளைக்கு. ஆனால் அது தேவை, அது இல்லாமல் நாள் ஓடாது, ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது எப்படின்னா இல்லாத பொருளாத ஆட்டத்தெல்லாம் காட்டும். எப்படின்னா நம்ம விட்டுட்டு இருக்கிற நாளுக்கு ஒன்றே ஒன்று தானே ஆசையாக இருக்கு, எதுக்கு ஆசையாக அடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அது மாதிரி 3 தான் வாங்கிட்டு வந்துடுவோம். முதலாவது பிடிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், 2வது 3வது எதுக்கா வாங்கணும்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி இல்லாத போல ஆட்டத்தெல்லாம் காட்டும் அந்த சிகரெட். அதுக்காக தான் அதை இப்போ டோட்டலாக நிறுத்தியாச்சு. இப்போ டோட்டலாக நிறுத்திட்டு ஃபுல்லாக வந்து நான் வீடியோ மேக்கிங் ஜாப் அப்ளிகேஷன் அண்ட் வேரியஸ் சேல்ஸ் ஜாப்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வேறு என்ன பண்ணுறோம்னா, இப்போது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மூவிஸ் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, அப்புறம் யூடியூப்பில் பாட்டு பாடுறது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ லைஃப்பில் ப்ரொக்ரெசிவாக போகிறோன்னு ஒரு ரூட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ப்ரொக்ரெசிவாக போகிறோம் நல்லா தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சிகரெட்டை விட்டது எப்படின்னா, ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணேன், ஃபேஸ்புக் குரூப்பில். இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் என்கரேஜ் பண்ணுவாங்க, வீடியோ உணர முடியும் அப்படின்ட்டு. அவங்க என்கரேஜ்மெண்ட் கேட்டு தான் நான் வந்து கண்டிப்பாக நிறுத்தினேன். அது ஒரு மெயின் காரணம். என்னை வந்து ஒரு வில் பவர்னு ஒன்று இருக்குது, வில் பவர். அப்புறம் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோலில் இது 2 வச்சு நிறுத்தணும். இது பார்த்தீங்கன்னா 2வது நாள் எல்லாம் போய்ட்டு, நேற்று ரொம்ப கஷ்டமாக, இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock வரலாம் தள்ளியாச்சு. ஒரு 10 o'clock வரலாம் தள்ளனா நாள் சரியாக போயிடும். மிக நன்றி. அது வழினா செல்ஃப் கண்ட்ரோல் அண்டு வேறு ஒரு ஆக்டிவிட்டீஸ் வச்சு நம்ம வந்து பேட்சப் பண்ணணும். அது நம்ம சிகரெட் போகிற நேரம் வந்து பபிள் கம் சாப்பிட்றது, இல்லை வந்து வாக்கிங் போகிறது, மூவி பார்க்குறது, இல்லைன்னா பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி நம்ம வந்து சரி கட்டணும். அப்போ தான் முடியும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஆனால் சிகரெட் திரும்பி ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும், உடம்புல வலி வரும், ஜாயிண்ட் பெயின் வரும். அப்புறம் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது சிகரெட்டில், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கேன்சர் மட்டும் இல்லை, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. திரும்ப போனால் கண்டிப்பாக கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனால் திரும்ப போகாமல் இருக்க முடிஞ்சவங்க முயற்சி பண்ணும். ஆனால் எங்கங்க எல்லா சினிமாவிலையும் அதானே காட்டுறாங்க, சினிமாவில், ட்ராமாவில் எல்லாத்துலேயும் சிகரெட் மெயினாக காட்டுறாங்க. அதை எப்படி பார்க்காம இருக்கிறது? அதை பார்த்தா டைவர்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் முடியும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக முயற்சி எல்லாம் முடியாதது எதுவும் இல்லை, இப்போ மீண்டும் சாதிக்கலாம்.